Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சர்வ வல்லவன் தேவனே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல வாய்களை விரிவாய் திறந்து நம்முடைய தேவாதி தேவனும் நம்முடைய ராஜாதி ராஜாவும் நம்முடைய கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறவரை எல்லாரும் ஒன்றிணைந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவர் மகத்துவமானவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரம். துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கேருபீன்களும் சேராபீன்களும் உம்மை ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று சொல்லி தொழுது கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த பூமியில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்களும் உம்மை பரிசுத்தர் என்று சொல்லி துதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீதி உள்ள தேவனை துதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆவியான தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்கள் நடுவிலே நீரும் வந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே எங்கே 2 பேர் 3 பேர் ஆண்டவரே உங்கள் நாமத்தினால கூடினாலும் அந்த இடத்துல வருவேன் என்று சொன்னவர், உம்முடைய வார்த்தையின்படியே நீர் எங்கள் நடுவிலே வந்திருக்கிறீர் ஐயா. உம்முடைய மகிமையின் மேகம், உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் எல்லாரையும் இந்த காலை வேளையிலே மூடணும். ஆண்டவரே, நன்றியப்பா 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 நன்றியப்பா. துதிக்கு பாத்திரராய் இருக்கிறவரை, சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தை நாங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்து இந்த காலை வேளையிலே உண்மையோடு ஆராதிக்க, உத்தமத்தோடு ஆராதிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தருவீராக கிருபை தருவீராக. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல துதிங்க. துதிக்கு ஒரு பெரிய வல்லமை உண்டு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தர் கடந்த வாரத்தில் நல்லவராக இருந்தாரே, அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. ஆகவே அவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நான் கனப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பைநிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பைநிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே
நீர் போதுமே ஆவியானவரே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. ஆமென். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. ஆமென். முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நிறைவானவரே, இந்த காலை வேளையில் நீர் எங்கள் நடுவில் என் நடுவில் வரணும். நிறைவானவர் மட்டும் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. நிறைவாக இருக்கிற நீர் மாத்திரம் போதும், வேற எதையும் நான் கேட்கல, வேற நாங்கள் எதையும் எதிர்பார்க்கல. நிறைவாக இருக்கிற ஆண்டவருடைய ஆளுகை, நிறைவாக இருக்கிற கர்த்தருடைய பிரசன்னம் இந்த காலை வேளையில் எங்களை நிரப்புவதாக ராஜா, எங்களை ஆளுகை செய்வதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை கிருபையாய் நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தர் கிருபையாக கடந்த வாரமெல்லாம் எங்களை பாதுகாத்து ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு புதிய வாரத்தையும் கண்டு இந்த வாரத்தின் முதல் நாள் காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் நின்று கர்த்தரை மகிமைப்படுத்த ஆராதிக்க, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க எங்களை நீர் கொண்டு வந்த முடிய தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில் உம்முடைய தெய்வீக ஆளுகை எங்கள் எல்லாரையும் மூடட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தால் எல்லாரையும் கர்த்தர் நிரப்புங்க ஆண்டவரே. இந்த காலை வேளை பாடுகிற பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு இதயத்தின் நிறைவிலிருந்து கர்த்தரை நாங்கள் ஆராதிக்க ஒரு ஆராதனையின் பிரசன்னத்தினாலே எல்லாரையும் கர்த்தர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடும் பொழுதே ஆராதிக்கும் பொழுதே நம்முடைய வல்லமை எங்கள் பிள்ளைகளை நிரப்புவதாக, வரங்களினாலே கர்த்தர் நிரப்புவீராக. ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லா விசுவாச பிள்ளைகளையும் துரிதப்படுத்தி கர்த்தர் கொண்டு வாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரமையா. புதிய மக்கள் இந்த நாளில் எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முந்தி தள்ளி கர்த்தர் கொண்டு வரும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் நீர் பேசும் மனுஷன் அல்ல, கர்த்தர் பேசுவதை நாங்கள் கேட்க எங்கள் செவிகள் இருதயங்கள் திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா. நன்றி அப்போ. இந்த ஆராதனையில் நீங்கள் மகிமைப்படணும், நீங்கள் உயர்ந்திருக்கணும். கனத்துக்கு உரியவரை, மகிமைக்கு உரியவரை நாங்கள் பணிந்து குனிந்து ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே, நீங்கள் பெருகணும். உங்கள் வல்லமையுள்ள நாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த ஆலய கேம்பஸ் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே நிறைந்திருப்பதாக. ஓ நன்றி ஆண்டவர். வல்லமையானவர், மகிமையானவைகளை இந்த காலை வேளையிலே செய்வீராக. முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே எல்லாருக்கும் வாழ்த்துதலை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர். நம்முடைய தேவன் துதிக்கு பாத்திரராயிருக்கிறார், கனத்துக்கு உரியவராயிருக்கிறார். அவர் ஒருவரே துதிக்கப்பட வேண்டும். எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவர் நம்முடைய தேவன். ஆகவே நம்முடைய தேவனை எல்லாரும் சேர்ந்து நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை உம்மை மாத்திரம் நான் பாடணும் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கணும் ஆண்டவரே. ஏனென்றால் என்னை விடுதலை ஆக்கினவர், துயரங்களிலிருந்து என்னை விடுதலை ஆக்கினவர், துன்பங்கள் நடுவிலே பலன் தந்தவர். உம்மை நான் ஆராதிக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சந்தோஷமாய் பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம்.
தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீராலே உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீராலே உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பார்வோனின் நோய்களை நீக்கினவர் பாவியின் பாவ நோயை நீக்கிடுமே. பார்வோனின் நோய்களை நீக்கினவர் பாவியின் பாவ நோயை நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. ஆமென். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகிலிடமுண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகிலிடமுண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. அசமன் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூய
உமது புகழை நான் பாடுவேன். பரலோகத்திடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகத்திடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவாறு நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவாறு நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு மாத்திரம் அல்ல, தினந்தோறும் கர்த்தரை துதிக்க தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். தினந்தோறும் அவருடைய புகழை சொல்லி, ஆண்டவருடைய நாமத்தின் மகத்துவத்தை சொல்லி, தேவனை மகிமைப்படுத்த அவருடைய பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். பாடலாமா? தினம் தினம் நம் தேவனையே மனம் மகிழ்ந்து நான் துதித்திடுவேன் என்று என்னுடைய வாழ்க்கையில் இரக்கத்தை காட்டினவர், மறவாமல் என்னை காத்தவர், சிறந்த உலகத்திலேயே சிறந்த நாமம் உடையவர் என்னுடைய இயேசு என்னுடைய துணையாக இருக்கிறபடியினால நான் தினந்தோறும் கர்த்தரை துதிப்பேன். தினந்தோறும் கர்த்தரை நான் ஆராதிப்பேன். அந்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தினம் தினம் நம் தேவனையே மனம் மகிழ்ந்து துதித்திடுவோம். தினம் தினம் நம் தேவனையே மனம் மகிழ்ந்து துதித்திடுவோம். இரக்கம் உருக்கம் நிறைந்தவரே, மறவாமல் நம்மை காப்பவரே. இரக்கம் உருக்கம் நிறைந்தவரே, மறவாமல் நம்மை காப்பவரே. சிறந்த நாமம் உடையவரே, அரணான துணையாய் இருப்பவரே. சிறந்த நாமம் உடையவரே, அரணான துணையாய் இருப்பவரே. தினம் தினம் நம் தேவனையே மனம் மகிழ்ந்து துதித்திடுவோம். தினம் தினம் நம் தேவனையே மனம் மகிழ்ந்து துதித்திடுவோம். அன்பின் உருவம் உடையவரே, ஆண்டவர் அகிலத்தை சிருஷ்டித்தாரே. அன்பின் உருவம் உடையவரே, ஆண்டவர் அகிலத்தை சிருஷ்டித்தாரே. ஆறுதல் எல்லோர்க்கும் தருபவரே, அன்னையை போல அணைப்பவரே. ஆறுதல் எல்லோர்க்கும் தருபவரே, அன்னையை போல அணைப்பவரே. தினம் தினம் நம் தேவனையே மனம் மகிழ்ந்து துதித்திடுவோம். தினம் தினம் நம் தேவனையே மனம் மகிழ்ந்து துதித்திடுவோம். விண்ணில் மகிமை உடையவரே, மண்ணில் சமாதானம் தருபவரே. விண்ணில் மகிமை உடையவரே, மண்ணில் சமாதானம் தருபவரே. என்னில் தினமும் வாழ்பவரே, உன்னில் அழைத்தால் வருபவரே. என்னில் தினமும் வாழ்பவரே, உன்னில் அழைத்தால் வருபவரே. தினம் தினம் நம் தேவனையே மனம் மகிழ்ந்து துதித்திடுவோம். தினம்
தினம் நம் தேவனையே மனம் மகிழ்ந்து துதித்திடுவோம். அன்பின் உருவம் உடையவரே, ஆண்டவர் அகிலத்தை சிருஷ்டித்தாரே. அன்பின் உருவம் உடையவரே, ஆண்டவர் அகிலத்தை சிருஷ்டித்தாரே. ஆறுதல் எல்லோர்க்கும் தருபவரே, அன்னையை போல அணைப்பவரே. ஆறுதல் எல்லோர்க்கும் தருபவரே, அன்னையை போல அணைப்பவரே. தினம் தினம் நம் தேவனையே மனம் மகிழ்ந்து துதித்திடுவோம். தினம் தினம் நம் தேவனையே மனம் மகிழ்ந்து துதித்திடுவோம். விண்ணில் மகிமை உடையவரே, மண்ணில் சமாதானம் தருபவரே. விண்ணில் மகிமை உடையவரே, மண்ணில் சமாதானம் தருபவரே. என்னில் தினமும் வாழ்பவரே, உன்னில் அழைத்தால் வருபவரே. என்னில் தினமும் வாழ்பவரே, உன்னில் அழைத்தால் வருபவரே. தினம் தினம் நம் தேவனையே மனம் மகிழ்ந்து துதித்திடுவோம். தினம் தினம் நம் தேவனையே மனம் மகிழ்ந்து துதித்திடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்கும் போது தினந்தோறும் எவ்வேளையும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு மகிமையை செலுத்த நம்மாலே முடியும். அதற்காகத்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், செய்த நன்மைகளை ஒரு நாள் நீ மறக்காதே. அந்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு ஒரு நன்றி பலிபீடத்தை கட்டி நீங்களும் நானும் தொழுது கொள்ளத்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே இப்போ சேர்ந்து பாடலாமா? நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் என்று சொல்லி சந்தோஷமாக இவ்வளவு நன்மைகளை செய்தீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன்னு சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். எல்லாரும் சேர்ந்து நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். Glory to God. தகப்பனே நன்மை செய்தீரே. நன்மை செய்தவர் நன்றி தகப்பனே நன்மை
நன்மை செய்தீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்போம், சிலுவை ரத்தம் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்போம், சிலுவை ரத்தம் சிந்தினீரே. ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே. ஆமென். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீர் ஊற்றினீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீர் ஊற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீர். எல்லாரும் நல்லா நன்றி தகப்பனே. நன்றி சொல்லி நன்மை செய்தீரே. செய்ததை சொல்லுங்க சொல்லுங்க, பாட பாட எல்லா வழிகளையும் கத்த திறப்பா. அடைக்கப்பட்டதெல்லாம் திறக்கும். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. எதிராய் வாழ்ந்து வந்த இவ்வுலகை ஒப்புரவாக்கினீரும் இரத்தத்தால். எதிராய் வாழ்ந்து வந்த இவ்வுலகை ஒப்புரவாக்கினீரும் இரத்தத்தால். தூரம் வாழ்ந்து வந்த எங்களையே அருகில் கொண்டு வந்தீர் ஆவியினால். தூரம் வாழ்ந்து வந்த எங்களையே அருகில் கொண்டு வந்தீர் ஆவியினால். நன்றி தகப்பனே. ஆமென். நன்மை செய்தீரே. இதுவரைக்கும் செய்தவரே, இனியும் செய்ய போகிறவர், உம்மை உயர்த்துகிறோம். செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகளை தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகளை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்மை செய்தவருக்கு ஒரு ஆராதனை தகப்பனே. நன்மை செய்தீரே. சொல்லுங்க, இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர்,
கடனே இல்லாமல் வாழ வைத்தீர், கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். சொல்லுங்க, எனக்கு செய்த நன்மை, நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். ஆமென். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. நன்மை செய்தவரை ஒரு நாளும் நீங்களும் நானும் மறக்கவே கூடாது. நன்மைகளையும் மறக்கக்கூடாது, நன்மை செய்தவரையும் மறக்கக்கூடாது. இந்த உலகத்தில் நிறைய நேரத்தில் அன்பை நாம் எதிர்பார்க்கிறோம், நம்முடைய உறவுகளிடத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய நண்பர்களிடத்தில். ஆனால் எல்லா அன்பும் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான், அல்லது சொல்லப்போனால் அவங்க காரியம் நடக்கிற வரைக்கும் அன்பு உள்ளவங்கள போல் நம்ம இடத்துல நடிப்பாங்க. ஆனால் காரியம் நடந்து முடிந்த உடனே அந்த அன்பு எங்கே போச்சுன்னே தெரியாது. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் அல்ல அல்ல ருசிக்காத, குறையாத, தெவிட்டாத ஒரு அன்பை பொழிகிறவர் யார் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏன் அவர் அன்பை பொழிகிறார் தெரியுமா? உங்களை என்னையும் பெயரை சொல்லி அழைத்தவர் நம்மை உயர்த்தி வச்சிருக்கிறார். நம்முடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து திருப்பி பாருங்கள். எங்கே இருந்தோம், எங்கே இருந்த நம்ம இன்றைக்கு கர்த்தர் எங்கே கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார். அதை நினச்சோம்னா அந்த அன்பை சொல்லி பாடாமல் துதிக்காமல் இருக்கவே முடியாது. எவ்வளவோ அதிசயமாய் நடத்தி இருக்கிறார். ஆகவே எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை பாட போகிறோம். அல்ல அல்ல குறையாத அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு. பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு. என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு. என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. ஆமென். அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு,
சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்தி வந்த அன்பு. என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்தி வந்த அன்பு. என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிடாத அன்பு. சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. ஊழியத்தை கொடுத்த அன்பு, என்னை ஊழியனாய் மாற்றின அன்பு. ஆமென். ஊழியத்தை கொடுத்த அன்பு, என்னை ஊழியனாய் மாற்றின அன்பு. என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிடாத அன்பு. சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிடாத அன்பு. சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. ஹல்லேலூயா. இயேசுவனுடைய அன்புக்கு ஈடு இன இந்த பூலோகத்தில் எங்கேயுமே கிடையாது. அவருடைய அன்பை பாரபட்சமின்றி எல்லாருக்கும் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் நினைக்கிறோம், ஏன் நான் இவ்வளோ தூரம் ஜெபம் பண்ணுகிறேன், இவ்வளோ தூரம் கர்த்தருக்காக நான் வாழுகிறேன், ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் தடைகள் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அநேக சூழ்நிலைகளிலே தேவன் விலகி போகிறவர் போல, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஈசாக்கை பலி செலுத்த போக வேண்டிய சூழ்நிலையில் காணாதவர் போல தான் கர்த்தர் இருந்தார். ஆனால் காணாதவர் போல நிரந்தரமாக இருக்கல, ஈசாக்குக்கு மறுவாழ்வு கொடுத்து பழுகி பெருக செய்தவர். கப்பலுடைய அடித்தட்டில் படுத்து காணாதவர் போல உறங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் எழுந்து அவங்க வந்து எப்போ இயேசுவை கூப்பிட்டாங்களோ உடனே எழுந்து வந்து வார்த்தை தான் அதட்டினார். இறையாதே அமைதலா இரு என்று சொன்னார், அமைதல் உண்டாயிற்று. அதே இயேசு தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். சூழ்நிலைகள் நமக்கு எதிராக அப்படியே போகும் பொழுது இயேசு ஏன் என்னை விட்டு விலகி என்னை காணாதவர் போல இருக்கிறாரோ, என் ஜெபத்தை கேட்கலையோ நினைக்காதீங்க. நிச்சயமாய் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆகவே சேர்ந்து பாடலாம். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். அந்த பாடலை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை இயேசு காணாதவர் போல் இருந்தார்.
ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். சந்தோஷமா ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். ஆமென். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். உன்னை சுமந்து செல்லுகிற ஒரு நல்ல நேசர் துணையாயிருக்கிறார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல அயர்ந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். சொல்லுங்க. எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். Glory to God. காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். சொல்லுங்க. காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். ஹல்லேலூயா. எதை குறிச்சும் பயப்படாதீங்க. காக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நிச்சயமா அவருடைய பிள்ளையை அவர் அழிந்து போக விட மாட்டார். நிச்சயமாய் உதவி செய்கிறவராய் அவர் வருவார். ஆக விசுவாசத்தோடு முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று வானத்தையும் இந்த பூமியையும் படைத்த நம்முடைய தேவனை உயர்த்தி ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி சந்தோஷமாய் பாடி கர்த்தரை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான
வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து நாமம் இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்தை சொல்லும் போது ஒரு விடுதலை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியோ. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. கை உயர்த்தி அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. உயர்த்துங்க. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. இந்த வியாதியின் முடிவில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நல்ல கரங்களை உயர்த்தி அசைத்து இயேசுவின் நாமத்திலே இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும். பெரும் பர்வதம் மெழுகு பொழுதோ.
அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும். பெரும் பர்வதம் மெழுகு போலுருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் ஒரு விசுவாசத்தோடு பாருங்க. எதெல்லாம் தீமையா இருந்துச்சோ அதையெல்லாம் நன்மையாய் மாற்றுகிறவர். நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. Lord Jesus, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும். பெரும் பர்வதம் மெழுகு போலுருகும். அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கிறவர் முன்பாக போகிறார். எது பெரிய பர்வதம் போல இருக்கிறதோ அதை மெழுகு போல உருகி போக பண்ணுகிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போய் உங்களுக்காக காரியத்தை நடப்பிக்கிறார். செல்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 அவர் நாமத்தில் பேய்களோடு எல்லா செய்வின கட்டுகள் முறியோ. அவர் நாமத்தில் பேய்களோடு எல்லா செய்வின கட்டுகள் முறியோ. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற இயேசுவின் நாமம் உண்டு. அந்த நாமத்தை சொன்னால் பேய்கள் எல்லாம் நடுங்கும். அந்த நாமத்தை சொல்லி நீங்கள் ஆராதிப்பீர்கள் என்றால் தடைகள் எல்லாம் நீங்கும். எதெல்லாம் பெரிய பர்வதமாக நிற்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அவருடைய நாமத்தை சொல்லி ஆராதிக்கும் பொழுது மெழுகு போல உருகி போக பண்ணுகிறவரை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்படியே நாம் வேத வசனம் சொல்கிறது, வானத்திலும் இந்த பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லவே இல்லை. அவ்வளவு சிறந்தவர். நம்முடைய வாழ்க்கை படகில் நம்ம கூட இருக்கிறவன் நாம் நினைக்கிறோம், நான் தனிமையாக இருக்கிறேனோ
எனக்கு உதவியாக யாரும் இல்லையோ என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் கூட தான்ப்பா வாழ்க்கை படகுல நானும் தான் இருக்கிறேன். நீ தனிமை இல்லை, உன்னோடு துணையாக இருக்கிற நான் இருக்கிறேன். அவரே நம்முடைய இரட்சகர், அவரே நம்முடைய புகலிடம், அவரே நம்முடைய நங்கூரம். அவர் தாங்க இயேசு கிறிஸ்து. பெரும் காற்று கடல் அடித்து உங்களை அமிழ்த்துகிறது போல சூழ்நிலைகள் வரும் பொழுது, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கை படகு உடஞ்சி போச்சோ, அடிக்கிற காற்றில், அடிக்கிற பிரச்சனையில் என் வாழ்க்கை படகு உடஞ்சி போச்சோ நினைக்கும் போது தான் உங்களை தூக்கும்படி அவருடைய பாதங்கள் வந்து நிற்கும். உங்களை விட்டுற மாட்டார், அமிழ்ந்து போக விட்டுற மாட்டார். உங்களை தூக்கும்படி அவருடைய பாதங்கள் என்ன பண்ணும்? அவர் வருதுவதற்கு அவருடைய கண்கள் உங்கள் மேலே எப்பவும் வைக்கப்பட்டிருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர், என் மேலே கண்ணை வச்சிருக்கிறீர், என்ன தூக்கும்படியாய் நினைவாய் இருக்கிறீரே. இயேசுவே, அலைக்கடல் மோதும் போது, உந்தன் படகு சாயும் போது, கூக்குரல் கேட்கும் போது உன் பக்கம் வருகிறார். அலைக்கடல் மோதும் போது, உந்தன் படகு சாயும் போது, கூக்குரல் கேட்கும் போது உன் பக்கம் வருகிறார். அவரே நம் இரட்சகர், அவரே நம் புகலிடம், அவரே நம் நங்கூரம், அவரேசு, அவரே நம் இரட்சகர், அவரே நம் புகலிடம், அவரே நம் நங்கூரம், அவரேசு, நம் இயேசு. பெருங்காற்றும் கடலும் உன்னை அமிழ்த்தும் வேளையில், உந்தன் வாழ்க்கை படகு உடைந்து போகும் நிலைமையில், பெரும் காற்றும் கடலும் உன்னை அமிழ்த்தும் வேளையில், உந்தன் வாழ்க்கை படகு உடைந்து போகும் நிலைமையில், உன்னை காக்கும்படி அவர் பாதங்கள் முன் நின்றிடும். உன்னை தூக்கும்படி அவர் கண்கள் உன்னை நோக்கிடும். உன்னை காக்கும்படி அவர் பாதங்கள் முன் நின்றிடும். உன்னை தூக்கும்படி அவர் கண்கள் உன்னை நோக்கிடும். அவரே நம் இரட்சகர், அவரே நம் புகலிடம், அவரே நம் நங்கூரம், அவரேசு, அவரே நம் இரட்சகர், அவரே நீங்கள் வந்தடையத்தக்க கன்மலை புகலிடம், அவர்தானே நம் இயேசு. பயமும் திகிலும் உன்னை நெருக்கும் வேளையில், பெருமலைகள் உன்னை மூழ்க செய்யும் நேரத்தில், பயமும் திகிலும் உன்னை நெருக்கும் வேளையில், பெருமலைகள் உன்னை மூழ்க செய்யும் நேரத்தில், உன்னை மீட்கும்படி அவர் அற்புத கரத்தை நீட்டிடுவார். கடல் மேலே நடக்க தைரியம் உனக்கு தந்திடுவார். உன்னை மீட்கும்படி அவர் அற்புத கரத்தை நீட்டிடுவார். கடல் மேலே நடக்க தைரியம் உனக்கு தந்திடுவார். அவரே நம் இரட்சகர், ஆமென். இயேசுவே புகலிடமே, நங்கூரமே, உம்மை ஆராதிக்கிறோம். அவரே நம் இரட்சகர், அவரே நம் புகலிடம், அவரே நம் நங்கூரம்,
அவர் இயேசு, நம் இயேசு. உந்தன் வாழ்க்கை காரிருளில் இருக்கும் வேளையில் உதவி செய்வோர் யாரும் இல்லா நிலைமையில், உந்தன் வாழ்க்கை காரிருளில் இருக்கும் வேளையில், ஆமென், உதவி செய்வோர் யாரும் இல்லா நிலைமையில், பாதை காட்டும் கலங்கரை விளக்காய் இருந்திடுவார். உந்தன் வாழ்க்கை படகை அக்கரையில் சேர்த்திடுவார். பாதை காட்டும் கலங்கரை விளக்காய் இருந்திடுவார். உந்தன் வாழ்க்கை படகை அக்கரையில் சேர்த்திடுவார். அவரே ரட்சகர், அவரே நம் புகலிடம், அவரே நம் நங்குரம், அவரே இயேசு, ஆமென். அவரே நம் ரட்சகர், அவரே நம் புகலிடம், அவரே நம் நங்குரம், அவரே இயேசு, நம் இயேசு. அவரே நம் ரட்சகர், அவரே நம் புகலிடம், அவரே நம் நங்குரம், அவரே இயேசு. அவரே நம் ரட்சகர், அவரே நம் புகலிடம், அவரே நம் நங்குரம், அவரே இயேசு, நம் இயேசு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் ரட்சகர், என் உறவு, என் புகலிடம், என் வாழ்க்கை படகினுடைய நங்கூரம் நீங்க இருந்தாதான் அந்த படகு சரியா போகும். நங்கூரமா இருந்து என்னை நடத்துகிறவர், என் வாழ்க்கை பயம் நிறைந்ததாய், திகில் நிறைந்ததாய் இருக்கிற வேளையில அடிக்கிற அலைகளும் என்னை மூழ்க செய்யுமோ என்று திகைத்து தடுமாற்றம் அடையும் போது உன்னை மீட்கும்படி அவர் தம்முடைய அற்புத கரத்தை உனக்காக நீட்டிடுவார். நீட்டுறது மாத்திரமல்ல, உன்னை கடல் மேல் எந்த பிரச்சனை கடல் மேலே கடல் போல வந்துச்சோ அந்த பிரச்சனையின் மேலே நீ எழுந்து நடக்க, அதை மேற்கொள்ள ஆண்டவர் ஒரு தைரியத்தை கொடுக்கிறார், ஒரு விசுவாசத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எவ்வளவு நல்லவர் நம்முடைய தேவன். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடக்கிற அதிகாரத்தை கொடுக்கிறவர். எவ்வளவு நல்லவர். இவ்வளவு வல்லமையுள்ள தேவனை நாம சமீபமா பெற்றிருக்கிறோமே, எவ்வளவு பாக்கியம் பெற்ற ஜனம். கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் நமக்காக நிச்சயமாய் வழக்காடுவார், நமக்காக யுத்தம் செய்வார். அவருக்கும் மற்றவைகளுக்குள்ள வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பார். கர்த்தருடைய பிள்ளையோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நிரூபிப்பார். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. எங்கள் நடுவில் இருக்கிற மாறாத தேவ பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களை பலனடைய செய்தவர் உமக்கு நன்றி. இன்னும் பிரசன்னத்தின் வல்லமையினாலே, ஆழத்தின் அனுபவத்தினாலே எங்கள் பிள்ளைகளை இந்த வாரம் முழுவதும் நீங்கள் நடத்துங்க. இந்த காலவேளை எங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. தேவ சத்தத்தை கேட்க எங்கள் செவிகளை கர்த்தர் திறந்துள்ளோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.